கருத்து கணிப்பினுடைய முடிவுகள் சரித்திரத்தில் இடம்பெறக்கூடிய ஒரு வரலாறாக அது அமையும். இந்தியாவை வியக்கும். சர்வத்தையும் கற்றுக்கொள்ளலாம், ஆனா கர்வத்தை கற்றுக்கொள்ள கூடாது என்றுதான். சுயநம் கர்வம் இருக்கின்ற இடம் அந்த சாம்ராஜ்யம் அழிவு. கருத்து கணிப்பினுடைய முடிவுகள் உங்களுக்கு எப்படி இருக்குங்க சார்? ஒரு இயக்கம் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையிலும் தியாகத்தால் உருவாக்கப்பட்டிருக்கிற இயக்கம், மனிதநேயத்தோடு நீக்கிற இயக்கம், தொலைநோக்கு சிந்தனையோடு மக்களுக்கு பணியாற்றக்கூடிய மனிதநேயமிக்க தலைவர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர், நாளை தமிழகத்தை ஆளப்போகிற தலைவர், நாளை சரித்திரம் சொல்லி காரணம் இந்த 2026 தேர்தல் வெற்றி என்பது சரித்திரத்தில் இடம்பெறக்கூடிய ஒரு வரலாறாக அது அமையும். இந்தியாவை வியக்கும். தமிழக மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு வாழுகிற காலமாக அது அமையும். அதற்காகத்தான் மனிதநேயத்தோடு இந்த இயக்கத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஒரு தியாகத்தோடு இந்த இயக்கத்தை வழிநடத்தி செல்கிறார்கள். பல்வேறு சோதனைகளை கடந்து சாதனை படைப்பதற்காக இரவுகள் பாராமல் எத்தனை எதிர்ப்புகளை தாண்டி தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் வீரனை போட்டுக் கொண்டிருக்கிறார். காலம் 4ஆம் தேதி பதில் சொல்லும். சரித்திர வரலாற்றில் இந்தியாவிலே முதலிடத்தை பெறக்கூடிய ஒரே தலைவராக தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி அவர்கள் விளங்குவார்கள். தேர்தலுக்கு பிந்தைய கணிப்பு விளங்குவார்கள். சர்வத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும், ஆனால் கர்வத்தை, சுயநலத்தை கற்றுக்கொள்ளுகிற எந்த இயக்கங்களாக இருந்தாலும் அந்த சாம்ராஜ்யம் அழிவதை எவராலும் தடுக்க முடியாது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு நடத்திய ஒரு 8 நிறுவனங்கள்ல 6 நிறுவனங்கள் திமுக தான் ஆட்சி அமைக்கும்னு போட்டிருக்காங்க. ஒரே ஒரு நிறுவனம் தான் தாவேகா ஆட்சி அமைக்கும்னு போட்டிருக்காங்க. 2 நிறுவனம் அதிமுக குறிப்பிட்டிருக்காங்க. இந்த கருத்து கணிப்புகள் நீங்கள் எப்படி பாத்துக்கிறீங்க? என்னை பொறுத்தவரை மக்கள் கருத்து கணிப்பு தெளிவாக இருக்கிறது. உங்கள் வீட்டிலே உங்களை கேட்காமலே விசில் போட்டு நீங்கள் எங்கே போட்ட என்பது உங்களுக்குத்தான் தெரியும். உங்கள் இல்லத்தில் இருக்கிற குழந்தைகளை இருந்து முதல் வாக்கு அளிக்கின்ற அத்தனை பேரும் புதிய மாற்றத்தை, எதிர்கால தமிழகத்தை ஆளுவதற்கு ஒரு சிறந்த தலைவர் நமக்கு கிடைத்திருக்கிறார் என்ற எண்ணம் கருத்து இருக்கிறது. அது 4ஆம் தேதி என்று பிரதிபலிக்கும். இந்தியாவின் சரித்திர வரலாற்றில் வெற்றி என்ற இலக்கை அவர் எட்டி பிடிப்பார். திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தாவேகா ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறாது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து சொல்லியிருக்காருங்க சார். நயினார் நாகேந்திரனை பொறுத்தவரையிலும் இதுதான் தேர்தல் அவருக்கு. இதற்கு பிறகு கட்சி பதவி இருக்குமா இருக்காது என்பதை நேரில் சொல்லும். திரு இளையராஜா இளையராஜா நேற்று ஒரு சமூக வலைத்தளங்களில் விஜய் அவர்கள் நடித்த ஒரு படத்தினுடைய பாடல்களை போட்டிருக்காரு. அது சின்ன தம்பி உன்னை நம்பி இந்த நாடு காத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவை அவர் போட்டிருக்காருங்க சார். எல்லோருமே மனம் திறந்து நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தமிழகத்தை ஆள வேண்டும் என்ற நோக்கம்தான் இந்த இசை கட்சி வெளியிடப்பட்டிருக்கிறது. அது மக்களுடைய பிரதிபலிப்பு. அவர் மட்டுமல்ல, தமிழக வெற்றி கழகத்தினுடைய அமைச்சர்கள் பட்டியல் ஒன்று வெளியிட்டிருக்காங்க சார். அது யாருங்க சார் வெளியிட்டுறது? அது அன்ஆபீஸ்ல இருக்குன்னு கேட்கணும். இல்ல, உங்களுக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் அந்த மாதிரி அன்ஆபீஸ்ல இருக்கிற பதில் சொல்லிக்கலாம். சுயநலத்தை கொண்ட எந்த இயக்கமானாலும் சாம்ராஜ்யம் நீங்களே புரிஞ்சுக்கணும். எப்போதுமே உங்களுக்கு தெரியும். சர்வத்தையும் கற்றுக்கொள்ளலாம், எல்லாரும் எதை வேணா கற்றுக்கலாம், ஆனா கர்வத்தை கற்றுக்கொள்ள கூடாது என்றுதான் தத்துவம். சுயநலம் கர்வம் இருக்கின்ற இடம் அந்த சாம்ராஜ்யம் அழிவும். அதை யாராலும் தடுக்க இயலாம். தாவேக சார்பில் வெற்றி பெற்ற அனைத்து எம்எல்ஏக்களும் அன்னைக்கே பனையூர் வரணும்னு சொல்லிட்டு திரு விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காருங்க சார்.
இது அது எல்லா கட்சியும் அதை செய்யறது இல்லை. வேற எந்த கட்சிக்கு அனைத்து கட்சியும் இது தொடர்ந்து நடைமுறைக்கூடிய ஒன்று. நாங்களே ரிசார்ட் இருந்தேன் 22 நாள், அது தெரியும் எங்களுக்கு. இல்ல அந்த மாதிரி போயிடக்கூடாதுன்னு இல்லை, அந்த மாதிரி போயிருக்காங்க. எங்களிடத்தில் இருப்பவர்கள் தெளிவாக இருக்கிறாங்க. தெளிவாக இருக்கிறாங்க. அவருக்காக உயிரை தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். இது உலக வரலாற்றில் நான் முன்னால் இந்த 2 தலைவருக்கு பிறகு கிடைத்தான் காரணம். நேற்று திரு வைகோ அவர்கள் கூட சொல்லியிருக்காரு, இளம் தலைமுறை வாக்காளர்கள் வந்து அதிகமாக தாவேக்காவை தான் ஆதரிச்சிருக்காங்க, ஆச்சரியப்படும் முடிவுகள்லாம் வெளிவரும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க சார் திரு வைகோ. உண்மையிலேயே மனம் திறந்தவர் சொல்லியிருக்கிறார். பாராட்டு. ஒருவேளை பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்துல அதிமுக கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கா? பெரும்பான்மை என்ற நிலைக்கு 180 200 சீட்டுகள் நாங்கள் வெற்றி பெறுவோம். அதுதான் இந்த தமிழ்நாட்டினுடைய இலக்காக இருக்கிறது, மக்களுடைய மனநிலை இருக்கிறது. நேற்றையும் கூட நான் ஒரு மாலுக்கு சென்றேன். ஒரு 100கணக்கான பேர் வரவேற்று பேசினார்கள். விமானத்திலே வருகிற போதும் ஒரு 10-15 பேர் படம் எடுத்தார்கள், உட்கார்ந்து பேசியிருக்கிறார்கள். இதெல்லாம் வியக்கத்தக்க ஒன்று. இதுவரையும் நான் காணாத ஒரு காட்சியை கண்டேன். நன்றி. கருத்து கணிப்பினுடைய முடிவுகள் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குங்க சார்? ஒரு இயக்கம் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையிலும் தியாகத்தால் உருவாக்கப்பட்டிருக்கிற இயக்கம், மனிதநேயத்தோடு நீங்கிற இயக்கம், தொலைநோக்கு சிந்தனையோடு மக்களுக்கு பணியாற்றக்கூடிய மனிதநேயமிக்க தலைவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர், நாளை தமிழகத்தை ஆளப்போகிற தலைவர், நாளை சரித்திரம் சொல்லி காரணம் இந்த 2026 தேர்தல் வெற்றி என்பது சரித்திரத்தில் இடம்பெறக்கூடிய ஒரு வரலாறாக அது அமையும். இந்தியாவை வியக்கும். தமிழக மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு வாழ்கிற காலமாக அது அமையும். அதற்காகத்தான் மனிதநேயத்தோடு இந்த இயக்கத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஒரு தியாகத்தோடு இந்த இயக்கத்தை வழிநடத்தி செல்கிறார்கள். பல்வேறு சோதனைகளை கடந்து சாதனை படைப்பதற்காக இரவுகள் பாராமல் எத்தனை எதிர்ப்புகளை தாண்டி தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் வீரனை போட்டுக் கொண்டிருக்கிறார். காலம் 4ஆம் தேதி பதில் சொல்லும். சரித்திர வரலாற்றில் இந்தியாவிலே முதலிடத்தை பெறக்கூடிய ஒரே தலைவராக தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி அவர்கள் விளங்குவார்கள். தேர்தலுக்கு பிந்தைய கணக்கு விளங்குவார்கள். சர்வத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் கர்வத்தை, சுயநலத்தை கற்றுக்கொள்ளுகிற எந்த இயக்கங்களாக இருந்தாலும் அந்த சாம்ராஜ்யம் அழிவதை எவராலும் தடுக்க முடியாது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு நடத்திய ஒரு 8 நிறுவனங்கள்ல 6 நிறுவனங்கள் வந்து திமுக தான் ஆட்சி அமைக்கும்னு போட்டிருக்காங்க. ஒரே ஒரு நிறுவனம் தான் தாவேக்கா வந்து ஆட்சி அமைக்கும்னு போட்டிருக்காங்க. 2 நிறுவனம் வந்து அதிமுக குறிப்பிட்டிருக்காங்க. இந்த கருத்து கணிப்புகள் நீங்கள் எப்படி பாத்துக்கிறீங்க? என்னை பொறுத்தவரை மக்கள் கருத்து கணிப்பு தெளிவாக இருக்கிறது. உங்கள் வீட்டிலே உங்களை கேட்காமலே விசில் போட்டு நீங்கள் எங்கே போட்டேன் என்பது உங்களுக்குத்தான் தெரியும். உங்கள் இல்லத்தில் இருக்கிற குழந்தைகளை இருந்து முதல் வாக்கு அளிக்கின்ற அத்தனை பேரும் புதிய மாற்றத்தை, எதிர்கால தமிழகத்தை ஆளுவதற்கு ஒரு சிறந்த தலைவர் நமக்கு கிடைத்திருக்கிறார் என்ற எண்ணங்கள் மக்களுக்கு இருக்கிறது. அது 4ஆம் தேதி என்று பிரதிபலிக்கும். இந்தியாவின் சரித்திர வரலாற்றில் வெற்றி என்ற இலக்கை அவர் எட்டி பிடிப்பார். திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து தாவேக்கா ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறாது அப்படின்னு ஒரு கருத்து சொல்லியிருக்காருங்க சார். நயினார் நாகேந்திரனை பொறுத்தவரையிலும் இதுதான் இது தேர்தல் அவருக்கு. இதற்கு பிறகு கட்சி பதவி இருக்குமா இருக்காது என்பதை நேரில் சொல்லும். திரு இளையராஜா இளையராஜா வந்து நேற்று ஒரு சமூக வலைத்தளங்களில் வந்து விஜய் அவர்கள் நடித்த ஒரு படத்தினுடைய பாடல்களை வந்து போட்டிருக்காரு. அது வந்து சின்ன தம்பி உன்னை நம்பி இந்த நாடு காத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவை வந்து அவர் போட்டிருக்காருங்க சார். எல்லோருமே மனம் திறந்து நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தமிழகத்தை ஆள வேண்டும் என்ற நோக்கம்தான்
இந்த இசை கட்சி வெளியிடப்பட்டிருக்கிறது. அது மக்களுடைய பிரதிபலிப்பு, அவர் மட்டுமல்ல. தமிழக வெற்றி கழகத்தினுடைய அமைச்சர்கள் பட்டியல் ஒன்று வெளியிட்டிருக்காங்க சார். அது யாருங்க சார் வெளியிட்டுறது? அது வந்து அன்ஆபீஸ்ல இருக்குன்னு கேட்கணும். இல்ல உங்களுக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் அந்த மாதிரி அவங்க இல்ல, அன்ஆபீஸ்ல இருக்கிறது பதில் சொல்லிக்கலாம். சுயநலத்தை கொண்ட எந்த இயக்கமானாலும் சாம்ராஜ்யம் நீங்களே புரிஞ்சுக்கணும். மாற்றுக் கட்சியில் வந்து உங்களுக்கு சார் எல்லாத்துக்கும் சுயநலம் எப்போதுமே உங்களுக்கு தெரியும். சர்வத்தையும் கற்றுக்கொள்ளலாம், எல்லாரும் எதை வேணாலும் கற்றுக்கலாம். ஆனா கர்வத்தை கற்றுக்கொள்ள கூடாது என்றுதான் தத்துவம். சுயநலமும் கர்வம் இருக்கின்ற இடம் அந்த சாம்ராஜ்யம் அழியும். அதை யாராலும் தடுக்க இயலாம். தாவேக சார்பில் வெற்றி பெற்ற அனைத்து எம்எல்ஏக்களும் அன்னைக்கே வந்து பனையூர் வரணும்னு சொல்லிட்டு திரு விஜய் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காருங்க சார். அது எல்லா கட்சியும் அதை செய்யறது இல்லை. வேற எந்த கட்சிக்கு அனைத்து கட்சியும் இது தொடர்ந்து நடைமுறைக்கூடிய ஒன்று. நாங்களே ரிசார்ட்ல இருந்தேன் 22 நாள். அது தெரிய எனக்கு இல்ல அந்த மாதிரி போயிடக்கூடாது. இல்லை, அந்த மாதிரி போயிருக்காங்க. எங்களிடத்தில் இருப்பவர்கள் தெளிவாக இருக்கிறாங்க. கட் பண்ணி எடுக்கணும். தெளிவாக இருக்கிறாங்க. அவருக்காக உயிரை தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். இது உலக வரலாற்றில் நான் முன்னால் இந்த 2 தலைவருக்கு பிறகு கிடைத்தான் காரணம். நேற்று திரு வைகோ அவர்கள் கூட சொல்லியிருக்காரு, இளம் தலைமுறை வாக்காளர்கள் வந்து அதிகமாக தாவேகாவை தான் ஆதரிச்சிருக்காங்க, ஆச்சரியப்படும் முடிவுகள்லாம் வெளிவரும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க சார் திரு வைகோ. உண்மையிலேயே மனம் திறந்தவர் சொல்லியிருக்கிறார். பாராட்டு. ஒருவேளை பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்துல அதிமுக கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கா? பெரும்பான்மை என்ற நிலைக்கு 180 200 சீட்டுகள் நாங்கள் வெற்றி பெறுவோம். அதுதான் இந்த தமிழ்நாட்டினுடைய இலக்காக இருக்கிறது, மக்களுடைய மனநிலை இருக்கிறது. நேற்றையும் கூட நான் ஒரு மாலுக்கு சென்றேன். ஒரு 100கணக்கான பேர் வரவேற்று பேசினார்கள். விமானத்திலே வருகிற போதும் ஒரு 10-15 பேர் படம் எடுத்தார்கள். இதெல்லாம் வியக்கத்தக்க ஒன்று. இதுவரையும் நான் காணாத ஒரு காட்சியை கண்டேன். நன்றி.